நேற்று என்னம்மா நடந்துச்சுங்க? 5 மணிக்கு எந்திரிச்சு கதவை திறந்து இந்த கதவையும் பூட்டிட்டேன், சாத்திட்டு இந்த கதவையும் சாத்திட்டேன். இப்படி நிக்கிறேன். இந்த விளக்கை எடுத்து இப்படி வச்சுட்டு தண்ணி செம்பு ஒன்று வச்சுப்பேன், அதையும் இப்படி வச்சுட்டு நிக்கிறேன். வந்துட்டேன். அங்கிட்டு படியில உட்காந்துட்டே இருந்திருப்பான் போல. 4:30 மணிக்கு வந்தவன் அந்த படியில உட்காந்துட்டு நான் 5 மணிக்கு லைட்டை போட்டுட்டு வெளியே வரையும் இந்த கேட்டு அந்த கேட்டு இந்த கதவையும் பூட்டிட்டேன். சாத்தி கூட்டலை, சாத்தி வச்சுட்டு இறங்கோன்னு நினைச்சிருந்தேன். வந்துட்டேன். இந்த பட்டியல ஏறிட்டு என் கண்ணை பொத்திட்டேன். கண்ணை பொத்தியும் விடுடா விடுடான்னு கத்துறேன், விட மாட்டேங்கிறேன். வந்துட்டு என்ன செய்யறதே தெரியல. நானும் ஒரு 10 வட்டம் கத்தி பார்த்தேன், அதெல்லாம் விட மாட்டேங்கிறேன். பிறகு செம்புல தண்ணி இருக்குதா, மூஞ்சில சலார்னு ஊற்றி வச்சேன். அதுக்குள்ள நான் கத்துற சத்தம் கட்டி நாய் ஒண்ணு இந்த 2 மீட்டருக்கு அடுத்தாப்புல ஒரு நாய் அவங்க காம்பவுண்டுக்குள்ள கெட்டிப்படாம ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நாய் கொலைச்சிருச்சு. அவன் வரும்போதே நாய் எப்பயுமே ஒரு தெரு நாய் 2-3 இருக்கும். அதை என்ன கல்லால அடிச்சுட்டு, இந்த வீடியோல பார்த்ததுல கல்லால அடிச்சுட்டே வந்திருக்கான். அதனால ஒரு நாயும் எனக்குள்ள இல்ல. இல்லாட்டா நாய் கொலைக்கும் எல்லாம் செய்யும். என்ன தெரியும் நல்லா. இப்ப பாருங்க கிடக்கு பாருங்க நாய். அது அந்த நேரத்துக்கு கிடக்கல. அதை அந்த வேற வீடியோல காட்டுறாங்க. கல்லை போட்டு அடிச்சுக்கிட்டே வந்திருக்கான். 4 மணில இருந்து 4 மணி சைக்கிள்ல தான் போயிருக்கேன். அதுக்கு வீடியோல தெரியுது. அந்த தண்ணியை ஊத்தியும் அந்த நாய் கொலைக்கையும் விட்டுட்டு இந்த வழியை தான் கேட்டை திறந்து விட்டு வந்திருக்கேன். திறந்து இந்த வழியாவே போயிட்டேன். எதுக்காக வந்த மாதிரி இருந்தது? இல்ல, நான் செயின் போட்டிருப்பேன். அது எப்பயுமே கழட்டி வச்சுட்டு வெளியே வருவேன். காலையில நைட்டே கழட்டி வச்சுட்டு படுத்துட்டு காலைல ஒண்ணும் போடாம தான் வருவேன். ஆனா வளையல கம்மல் இருக்கும். செயின் அவன் கண்ணை முடைய என் கழுத்தை பார்த்துருப்பானா என்ன, செயின் இல்லைன்னு நினைச்சிட்டான்னா என்னன்னு தெரியல. இந்த தண்ணி ஊத்தையும் அவனுக்கு என்ன செய்ய, அந்த நாய் போலைக்கு அது நாய் வெளியே வந்ததோ என்னமோ. ஏற்கனவே கள்ளத்துக்கு போட்டுக்கிட்டே வந்திருக்காங்கன்னா அந்த நாய் வெளியே வந்து நம்மளை கவிதை என்ன போட்டு அது வீட்டுக்கு உள்ளதை காம்பவுண்டுக்குள்ளதான் சுத்தி வரும். அவன் அதை பயந்துட்டு அதே சைக்கிள்ல மாடியில இருக்காங்க. எல்லாருக்குமே 5 மணினா என்ன கொஞ்சம் விடுத்துட்டுனா தெரியும். எனக்கு அப்படியே பழக்கமா போயிருச்சு. இது 5 மணிக்கு இருந்துச்சு. பயம் இருந்துச்சாமா அந்த சம்பவம் நடந்தோம்னா? எப்படிப்பா இல்லாம இருக்கும்? கண்ணை எதுக்கு பொத்துறானே தெரியல எனக்கு. இது எல்லாரும் வாயத்தான் இல்ல. அதனால எனக்கு கடவுள் ரொம்ப கருணை பண்ணிருக்காரு. ஆள் யாரு எதுன்னு தெரிஞ்சா எல்லாம் ஒண்ணுமே தெரியல. கண்ணு மட்டும்தான் தெரியுது. பாக்கணும் நல்லா கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சைக்கிள்ல தான் வந்திருக்கேன். அப்படி வரும்போதே கவர் பண்ணிட்டு அது ஒண்ணு எனக்கு தெரியலப்பா. போலீஸ்காரங்களும் நேற்று வந்து கேட்டாங்க, ஆள் பார்த்தா தெரியுமான்னு. திரும்பவே இல்லை. அவனை முகத்தை நான் பார்க்கவே என்னை திரும்பவே விடலாரு. அப்படி கண்ணு நான் இப்படி நிக்கிறேன், அவன் இப்படி வந்து கண்ணு அந்த செம்பு கணக்குல தண்ணி இருந்ததுனால அது என்ன, அவன் தண்ணி அடிச்சோன்னா அதுல என்ன கலந்துருக்கான்னு நினைச்சானா என்னன்னே தெரியல. சலான் அடிக்க அந்த நாய் கொலைக்கையும் அவனே அப்படியே போயிட்டேன். அது கேட்ட கூட்டம் போயிருந்தேன். அது பிறகு நான் உள்ள வந்தா கதை போட்டிடுறேன், போட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.